யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருநகாயிரத்தி தன்னம் நரசிம்ம இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசையில வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலைய அமாவாசை, இந்த புரட்டாசியில வர அமாவாசை, அப்புறம் ஆடி அமாவாசை, பெரிய அமாவாசை, இந்த மாதிரி 3 பெரிய அமாவாசைக்கு மட்டும் கற்பனை பண்றோம். அதுல ஒரு அமாவாசை வந்து இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை தற்பணம் வாங்கிய ரொம்ப வெகு விமர்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசைக்கு இறந்தவர்களுக்காக நம்ம செய்யும் அந்த பித்ரு காரியத்திலும் பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி பெறும். நிவர்த்தினா வந்து மொத்தமா தோஷ நீங்கள்லாம் அந்த தோஷம் வந்து அவங்களோட அந்த ஜாதகத்துல சொல்லுவாங்க பித்ரு தோஷம் இருக்கு, பித்ரு சாபம், அந்த சாபத்துல இருந்து ஒரு லெவலுக்கு நம்ம விடுபடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அமாவாசை வந்து விரதம். ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து நம்ம இறந்தவர்களுக்காக தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணியும் இறைக்கிறோம். அதே போல வந்து தர்ப்பணம் செஞ்சு முடித்தவொடனே வீட்டுல வந்து ஒவ்வொருத்தர் அவங்க முறைப்படி என்ன செய்யணுமோ அந்த முறைப்படி நீங்க எல்லாமே செய்வாங்க. பித்ரு தோஷம் நீங்குதல் அப்படின்னா முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைய வழி வழியாக தொடரும் பித்ரு தோஷங்கள் மற்றும் சாபங்கள் விலகும். இந்த அமாவாசைக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்றதுனால பித்ரு தோஷமும் பிளஸ் சாபமும் நீங்கிறதா புரியுது. குடும்ப நலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுள் உண்டாகும். இந்த அமாவாசைக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்றதுனால வீட்டுல மகிழ்ச்சியும் நீண்ட ஆயுளும் அமைதியும் நிலவும். வீட்டுல ஏதாவது சத்துருவி இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அந்த சத்துருவெல்லாம் நீங்கி வரும். தெய்வீக அருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் அருள் கங்கு தடையின்றி கிடைக்கும். அதாவது நீங்க நான் பித்ருக்களான பண்ற இது எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்ருக்களோட சப்போர்ட் இருந்தாதான் நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகமும் அதே போல இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த அமாவாசை தவறாம முதல்ல இறந்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமையை செய்யணும். தொல்லைகள் நீங்குதல். இந்த அமாவாசைக்கு நம்ம செய்யறதுனால தொல்லைகள் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம். அதே போல வந்து தொழில ஏற்பட்ட தடை, வம்ச விருத்தி, வம்ச வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் இந்த அமாவாசைக்கு வந்து நம்ம தற்பட இருக்காங்க. காலையில எழுந்து நீங்க வந்து அதிகாலையிலே எழுந்து கடை குளிச்சுட்டு நீங்க வந்து அன்னைக்கு திரிய வந்து, அதாவது புனித நீர்ன்றது வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து ஆறு இருக்கும், ஆறுல குளிக்கலாம். ஸோ நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டுலதான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஸோ புனித நீருன்னு வந்து நம்ம பார்த்தா நம்ம குளிக்கிற கங்கை ஜலமா பாவிச்சு அந்த ஜலத்துல நீராடிட்டு அன்னைக்கு முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு நம்ம இறக்கிற அந்த எள்ளு தண்ணி தான் அவங்களோட உணவு. ஸோ அந்த உணவை வந்து நம்ம எள்ளு தண்ணியை இறைச்சி நம்ம அதை தர்ப்பணம் செய்யணும். அதே போல அன்றைய தினம் ஏழைகளுக்கு, அதாவது இந்த சாப்பாட்டுக்கு வெளியில்லாத நிறைய ஏழைகள் இருக்காங்க, அந்த ஏழைகளுக்கு உடைதானம், அதாவது வஸ்திர தானம், உடை வாங்கி தரலாம், சாப்பாடு வாங்கி தரலாம், முதியவர்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்யலாம். கஷ்டப்படுற பயனாளர்கள் இப்ப அவங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் மெயினா வந்து உணவு தானமும் உடை தானமும் செய்யறது ரொம்ப நல்லது. நீங்க செய்யற அந்த உடை தானமும் உணவு தானமும் ட்ரெஸ் பார்த்தவே வழி இல்லாம இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதும் அதே போல அவங்க சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டா நம்ம வீட்டுல இறந்தவங்க அந்த யாருக்கு நம்ம தானம் இருக்குமோ அந்த உடம்புல ஆன்மாவா வாழ்ந்து சாப்பிட்டு போறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும், மகிழ்ச்சி பெருகும், செல்வம் கூடும், வீட்டில் அமைதி நிலவும், சண்டை சச்சரவு அகலும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு தற்ப ஜீவன் சதி.